மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியல்வாதிங்க எல்லாருமே அதாவது காசு சம்பாதிக்க மட்டும்தான் மும்மொழிகள், மக்களை ஏமாத்த இருமொழிகள் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா, காசு கொடுத்தா ஓட்டு இருக்குன்ற மக்கள் மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சிருச்சதுனால தான் இந்த மாதிரி கல்விக் கொள்கைகள் எல்லாம் விளையாடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரிகிற விஷயம் வந்து அதே மக்கள் மத்தியில இவங்க வந்து அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதா சில விஷயங்கள் நாடகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு தான். என்னதான் எச் ராஜா அவர்கள் பப்ளிக்கா ப்ரெஸ் மீட்டிங்ல அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது தான் கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்கு. அவர் நிறைய விஷயத்த மேற்கோள் காட்டுறாரு. அவங்க சன்சன் ஸ்கூல்ல நடத்துறதுல எல்லாம் ஏதாவது சமச்சீர் கொள்கை இருக்கா இல்லையா, அப்படி இல்லையா, அவங்க ஃபாதர் எடுத்துட்டு வந்த சமச்சீர் கொள்கை இதுன கல்விக் கொள்கை இதுன ஏன் அங்க அமல்படுத்தல அப்படின்ற மாதிரி நிறைய சில கேள்விகள் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய விஷயம், அதாவது ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், டிஆர் பாலு நடத்துகிற அத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் பற்றியும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள் தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஆனால் தமிழக ஸ்கூல் வந்து தமிழக அரசு நடத்துகிற ஸ்கூல் தமிழ் மீடியம் வந்து குறைஞ்சது ஒரு 1500 ஸ்கூல் வந்து 1ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல சிபிஎஸ்சி நடத்துகிற ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் இருக்கிறதா யாராவது சொல்ல முடியுமா, இல்லை கேள்விப்பட்டிருக்கோமான்ற கேள்விதான். அது ஏன் இந்த அளவுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருந்து என்னத்தை சாதிச்சிட்டாரு, ஏதாவது பண்ணணும் இல்லையா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, இவங்க கூட்டாட்சி திமுக. அப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற பேர்ல தான் இருந்திருக்கு. அப்போ இந்தியும் சமஸ்கிருத தான் கட்டாய மொழியா இருந்திருக்கு. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன மாற்றம். அதுவும் வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து லோக்கல் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலான்னு தான். நீ உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த லாங்குவேஜ்னு அந்த இடத்துல வந்து இந்தி திணிப்பு இல்லை அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இவங்க வெறுப்பு வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது நம்பப்படுறாங்களான்ற கேள்விதான் இன்னைக்கு வருது. அதே மாதிரி 10 வருஷம் அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எதிர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சு அப்புறம் கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில வந்து தான் இந்த சின்ன மாறுதல் வந்து பிஜேபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இந்த இடத்துல எந்த ஒரு இந்தி திணிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். அதாவது வந்து இப்போ இப்போ இவங்க சில விஷயங்கள் சொன்னது மேற்கோள் காட்டுறாரு. அதாவது சென்னை மேயர் வந்து அதாவது சில அரசு பள்ளியில் வந்து பிரெஞ்சு படிக்கலாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு சில விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அப்போ இங்க இருக்கிற ஒரு இந்தியை படிக்க நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு பிரெஞ்சு மொழி கூட நம்ம ஒப்பந்தம் போடுறோன்ற மாதிரி தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் பையன் கூட நான் பிரெஞ்சு படிக்கிறேன்னு பெருமையா சொல்றாப்புல. அப்ப அதையும் அவர் எச் ராஜா மேற்கோள் காட்டுறாரு. இவங்க எல்லாம் என்னத்த அமைச்சர்ன்ற மாதிரி. அப்போ வீரவசனம் பேசின மாதிரி தானே. மக்கள் வந்து வசதி இல்லாதவங்க வந்து எப்படி படிக்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் மேற்கொள் தாவேக கழக விஜய் அவர்கள் சில விமர்சன இருமொழி கொள்கைக்கு ஆதரவா சில விஷயத்த சொல்றாரு. அதே அவரோட ஏதோ ஒரு வேட்டைக்காரன் படத்துல வந்து இந்த மாதிரி ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நீ தாய் தமிழ் மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி படத்துல தான் இந்த வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க. அவரோட பையன் வந்து அதாவது இன்டர்நேஷனல், அதாவது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இருமொழி கொள்கை அதுல எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்களை விஜய் ஃபாலோ பண்ற ரசிகரானாலும் இன்னைக்கு ரசிகரத்துல மக்களை வந்து ரசிகர்கள் எல்லாத்த வஞ்சிக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இவர் பையன் வந்து நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா படிக்கணும், ஆனா மற்றவங்க வந்து எதுவுமே படிக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டாதான் அங்க உண்மையில நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கும். ஆனா உண்மையிலேயே எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க இன்னைக்கு. ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து இன்னைக்கு தர்ணா போராட்டம், அதாவது இதே நீடிச்சான்னா தர்ணா போராட்டம், அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னாடி வந்து ராஜா எச் ராஜா அவர்கள் சில விஷயத்த சொல்றாரு.
நாங்கள் தர்ணா போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. உண்மை தானே? இப்போ அதாவது ஹிந்தி வேணான்னா எல்லா ஸ்கூல்லையும் இல்லை இழுத்து மூடணுன்ற மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்திருந்தால் நம்ம நம்ம இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து எல்லாம் ஊட்டியிலெல்லாம் ஒரு 85 ஸ்கூல் வந்து மூடுறதா செய்திகள் வருது. அப்போ ஏன் இந்த அரசு வந்து மூடுற அளவுக்கு இந்த நிலைமையை எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க? ஏதாவது ஒரு மக்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணுதுன்ற மாதிரி. இப்போ இது வந்து அரசியல் பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து இப்போ வந்து இவங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு கூட ஆழம் வந்தான் ரயில் நிலையத்தில் வந்து ஒரு காவல் பெண்மணி அவங்க வந்து நைட்டு போகும்போது வந்து முந்தா நேற்று ஒருத்தர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்காப்புல பாலியலில். அப்போது சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கணுமா வேணாமான்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. ஏதாவது தமிழ்நாடு முன்னுதாரணமாக எல்லாம் இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது? குடி இருக்கிறதுனால, குடிக்கு முன்னுதாரணம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் டெய்லி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கணுமா வேணாமான்ற மாதிரி தான் எச் ராஜா அவர்கள் வந்து கிளியராக கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த ப்ரெஸ் மீட்டிங் பார்த்தவங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக திருந்தப்படணும். ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி சப்போர்ட்டுன்னு இல்லை, மக்களை வந்து இவங்க எப்படி ஏமாத்துறாங்கங்கிற விஷயம் அங்கே நிறைய விஷயம் இங்கே இருக்குது. உண்மை தானே? இவங்க படிக்கிற ஓப்பனாக சொல்கிறாரு அவர் எச் ராஜா அவர்கள். எத்தனை ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் அப்படின்னு ஓப்பனாக கேட்குறாரு. உண்மையிலேயே அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் இருமொழி கொள்கையை தானே நீங்கள் ஆதரிக்கிறீங்க. உங்கள் ஸ்கூல் பசங்க உங்கள் வீட்டை சுற்றி உங்களோட பேரன் பேத்திகள் இருக்கிறத அத்தனையும் டிசி வாங்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த முடியுமா உங்களால்? என்ன ஒரு அராஜகம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய குரல் கொடுத்துக்கிறாரு. இப்படி குரல் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு செவி சாய்ப்பாங்களான்ற மாதிரி தான். இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்னன்னா, அன்னைக்கு ஓட்டு நேரத்தில் ஓட்டு தான், ஓட்டுக்கு காசு இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் கொடுப்பாங்க, அன்னைக்கு போட்டு போயிடுவோமான்ற மாதிரி தான். ஆனால் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு நம்ம வீட்லேயும் ஒரு பசங்க படிக்கிறதுக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் காலம் மாறிடுச்சு. 1960 இருந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு இல்லை. ரொம்ப காலம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது அரசு பள்ளி இப்போது அரசு சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட்டிகிட்டே போகுது, அரசு பள்ளி குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அரசு பள்ளி ஒரு நாள் இல்லாமல் பண்ணுறது தான் இவங்களோட அரசியலாங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது. அப்படி இல்லைன்னா அரசு பள்ளி கூடணும் தானே, பசங்க கூடணும் தானே. அப்போ இந்த மாதிரி இல்லைங்கும்போது எதை உணர்த்துது? இல்லை இவங்க என்ன அரசியல் செய்கிறாங்கங்கிறது மக்களுக்கு இன்னும் புரியலையாங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் அரசியலா? ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதை புரிஞ்சு, அதாவது ஏன் இந்தி வேணான்றாங்க, ஏன் இருமொழி கொள்கைக்கு வேணும்னு இவங்க இது பண்ணுறாங்கங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுட்டா போதும். அப்படி இல்லை, இந்தி இருக்கிற சிபிஎஸ்சியில இந்தி இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரணும். அப்புறம் இங்கே இல்லை, தமிழக அரசு நடத்துகிற ஸ்கூலில் இல்லை, அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இது விஷயம் பெரிய லெவலில் போகும். காரணம் என்னென்னா மக்கள் விழிப்பில்லாமல் இருக்க முடியாதுன்னு தான். அப்படியே இருந்தாலும் மத்திய அரசு கண்டிப்பாக கடிவாள போட்டு தான் ஆவாங்க. எல்லா மாநிலத்தையும் ஏற்றுக்கும் போது நீங்கள் மட்டும் என்ன புதுசாக இப்படின்ற மாதிரி சில நிலைப்பாடுகள் வரும். அதனால் மக்கள் வந்து இங்கே புரிஞ்சுக்கிட்டுன்னா போதும். அவங்கவுங்க மக்கள் என்ன படிக்கணும்னு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். ஏதோ கொள்கையை பிடிச்சிட்டு கட்சி நடத்துகிறவங்க வந்து மற்றவங்க என்ன படிக்கணும் ஏதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறது நம்ம அந்த உரிமை கொடுக்கக்கூடாது.